எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இதான் பரலோக பஸ் அழகா இருக்கா? யாரெல்லாம் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாங்க, யாரெல்லாம் சர்ச்சுக்கு ஒழுங்கா போகலன்னு தெரியல. இது ஒரு குட்டி கருணை, அவங்க பார்க்கலாம். ஏன் தங்கச்சி நெல்லு, இவ்வளவு அழகா மேக்கப் போட்டு எங்க போற? நான் நல்லா மேக்கப் போட்டிருக்கேன். எனக்கு தான் பஸ்ல ஃபர்ஸ்ட் சீட்டு. அப்படியே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? ஐயோ மேக்கப் கலந்துட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட்டா என்கிட்ட கட்டிட்டு தான் இருக்கு. எம்மா நீ மேக்கப் போடலாம் போக முடியாது. ஆண்டுக்காண்டி உண்மையாதான் நீ போக முடியும். நான் இதோட அழகா மேக்கப் போட்டு பெரிய அழகான பஸ்ல போய் ஏறிப்பேன். ஏன் தம்பி நெல்லு, எங்க போற? பரலோக பஸ்ல தான். உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட்னா என்னது? நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போவியா? நானே சர்ச்சுக்கு கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்கு தான் போவேன். நீ டெய்லி சர்ச்சுக்கு போகணும், ஆண்டுக்காண்டி உண்மையா வாழணும், அப்பதான் நீ போக முடியும். நான் இதோட பெரிய பஸ்ல வாங்கி போய் பண்ணேன். சரி போ. ஐயா வாழ்க, ஐயா ஐயா எங்க போறீங்க? இந்த பஸ்ல தான். பஸ்ல போறீங்க. உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட்னா என்னது? நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போவீங்களா? சர்ச் எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைடுல சீதா கேமரா ஷரண் ஆஃப் காட் சர்ச் இருக்கு. தள்ளு, நான் போகணும். நீ போக முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் தான் நீ போக முடியும். நான் பெரிய அரசியல்ல இருக்கேன். என்கிட்ட 5 வருஷம் பவர் இருக்கு. உன்கிட்ட 5 வருஷம் பவர் தான் இருக்கு. பரலோகத்துல ஆல் பவர் இருக்கு. எவ்வளோ லஞ்சம் வேணாலும் உள்ள தள்ளிடலாம். லஞ்ச தள்ளிலாம் நீ போக முடியாது. உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் தான் நீ போக முடியும். எவ்வளோ லஞ்சம் வேணாலும் உள்ள தள்ளிடலாம். உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் தான் நீ போக முடியும். ஒரு பாத்ரூம் சீட்டாச்சு. உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் தான் நீ போக முடியும் தம்பி. இல்ல காசு வைக்க முடியாது. நான் விண்டோ சீட்டை கேட்க, பாத்ரூம் சீட் தானே கேட்கேன். இல்ல செல்ல, அது உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் தான் நீ போக முடியும். நான் இதோட பெரிய பஸ் வாங்கி போயிருவேன். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. என்ன தம்பி, வரும்போது பாட்டெல்லாம் பலமா இருக்கு போல. பரலோக பஸ் எனக்காக ஆயத்தமா இருக்குல்ல, அதுக்காக தான். அப்படியே உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? நான் யாருன்னே தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நான் யார் தெரியும்? எங்க அம்மா யார் தெரியுமா? மூத்த விசுவாசி. எங்க அம்மா ரசிக்கப்படாதவங்கள ரசிக்கப்பட வச்சிருக்காங்க. பாவசனுங்க பாவத்துல லிமிட் எடுத்துக்காங்க. அவங்க பையன் நான் என்ன இந்த பரலோக பஸ்ல விட மாட்டியா? விட மாட்டேன். நீ உங்க அம்மா வந்து அவன் விசுவாசிக்கப்பட்டிருக்காங்க, நீ மட்டும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த பரலோக பஸ்ல நான் போவேன். இல்ல போக முடியாது. நான் எங்க அம்மா காலாச்சு பிடிச்சி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். சரி போ. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தம்பி நெல்லு, எங்க போற? பஸ்ல போறேன். பஸ்ல போற. உன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? ஹெச்பில காட்டல் தான் இருக்கு. வேணுமா? காட்டுலாம் சொல்லுவான். பேர் என்ன? ஆபிரகாம் பைபிள்ல இருக்கு. இல்ல இல்லவே இல்லையே. இருக்குமே, நல்லா தேடிக்கலாம். பைபிள்ல இருக்கானா? இதுல இல்லையே. நீ குவார்டர் குடிச்சனால நீ போக முடியாது. ஆண்டு பாவிங்க நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு. நானே ஒரு குவார்டர் குடிச்சு பறந்துட்டு இருக்கேன். இன்னொன்னு ஒரு குவார்டர் குடிச்சு வானத்துல பறந்து 4 பேர். ஒன்னும் வேண்டாம், பஸ் வேண்டாம். சி ஏ தம்பி தங்கச்சிங்க என்ன போறீங்க? ஷார், நாங்க பஸ் பிடிக்க போறோம். பரலோக பஸ். ஆமா, உன் பேர் என்ன? ஷாரி, ஆண்ட்ரூ. பரவாயில்ல, உங்க பேர் இருக்கு. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் இருக்கா? பரவாயில்லையே. நீங்க எந்த சர்ச்சில் விசுவாசிக்கப்பட்டீங்க? சீதா கேம் ஷாரோன் மெத்தகான் சர்ச். அப்படியா? நீங்க பரலோகம் போகலாம். நீங்க ஆண்டுக்காண்டி ஒன்றா வாழ்றீங்க. இவ்வளோ மாதிரி நீங்க அழகா மேக்கப் போட்டு பஸ்ல போகலான்னு நினைக்கக்கூடாது. நீங்க மேக்கப்பை வெறுக்கணும். இந்த உலகத்துல இருக்க எந்த பாவமாக இருந்தாலும் நீங்க வெறுத்தாதான் நீங்க பரலோகம் போக முடியும். இவ்வளோ மாதிரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு மட்டும் போகக்கூடாது. டெய்லி சர்ச்சுக்கு போகணும், ஆண்டுக்காண்டி உண்மையா வாழணும், விசுவாசிக்கணும். அப்பதான் நீங்க பரலோகம் போக முடியும். இவர் ரொம்ப பெரிய அரசியல்வாதி சொன்னா இருந்தாலும் போக முடியாது. எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பரலோகம் போக முடியாது. ஆண்டுக்காண்டி உப்பு கொடுத்து உண்மையா வாழ்தான் நீங்க போக முடியும். இவன் சொன்னா எங்க அம்மா கால் பிடிச்சாவது நம்ம பரலோக பஸ்ல ஏறணும்னு சொன்னா இருந்தாலும் அவன் பரலோக பஸ்ல ஏற முடியாது. அம்மா தான் விசுவாசிக்கப்பட்டாங்க, ஆனால் இவன் விசுவாசிக்கப்படல. அம்மா விசுவாசிக்கப்பட்டாங்கன்னா அம்மா தான் போவாங்க, இவங்க விசுவாசிக்கலாதான் போக மாட்டாங்க. இவனை மாதிரி குவார்டர் குடிச்சிட்டு அங்கங்கன்னு போடுறதுலாம் தப்பு. இதெல்லாம் ஆண்டுக்கு அருவருப்பான காரியம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆண்டுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. இவங்க 2 பேரும் போல டெய்லி சர்ச்சுக்கு போய் ஆண்டுக்காண்டி உண்மையா வாழ்ந்து விசுவாசிச்சு ஆண்டுக்காண்டி உப்பு கொடுத்து வாழுங்க. அப்பதான் எனக்கு பரலோகம் போக முடியும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சாம் சாப்டர் 128 verse 1ல இருக்கு. ஆண்டவரை தேடுங்க, ஆலயத்துக்கு போங்க, ஆயத்தமா இருங்க. அப்பதான் எனக்கு பரலோக பஸ்ல ஏற முடியும். God bless you. Happy Christmas. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். லூக்கா 2:10